வணக்கம். கேசம் பேக் ஹவுஸிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று புதிய சுவையான ரெசிபியை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா, நல்ல க்ரீமியா சீஸ் சிக்கன் பாஸ்தா தான் பார்க்க போறோம். இது கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரை நம்ம வீட்டில் செய்யறதுனால சூப்பராகவே சாப்பிட்ருவாங்க. குயிக்கா எளிமையான முறையில சுலபமாவே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சிக்கன் பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவு சிக்கனை போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. அதை சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, உப்பு சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது 65க்கு மாதிரி இல்லாமல் மாவு அதெல்லாம் சேர்க்க வேணாம். சும்மா பொடியெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாஸ்தாவுக்கு நல்ல போன்லெஸ் சிக்கனாக பார்த்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலாவை நல்லா பரட்டி விட்டாச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம பாஸ்தா செய்கிறதுக்கு தண்ணி வேக வச்சுக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் நான் மக்ரூனி பாஸ்தா ஒரு 2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 3 பேர் அளவு தாராளமாக சாப்பிடலாம். நல்லா கொதிக்கிற வாட்டரில் பாஸ்தாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா பாஸ்தா நல்லா வெந்து வந்திருக்கும். இது அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம சிக்கன் பரட்டி வச்ச சிக்கனை பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு பொரிச்சு வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் பாஸ்தா குயிக்கா சூப்பரா வீட்லயே செஞ்சிடலாம். டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். கடைகள்ல அதிக விலை கொடுத்து வாங்காம நம்ம வீட்லயே ஹெல்த்தியா செஞ்சு சாப்பிடலாம். நல்லா 2 பக்கமும் வேக விட்டு மொறுமொறுன்னு கிறிஸ்பியா எடுத்துக்கலாம். நம்ம நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியா வந்துருச்சு. இப்போ தனியா இதை எடுத்து வச்சுக்கலாம். எல்லா சிக்கனையும் நான் இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேன். சிக்கனும் நல்லா பொரிச்சு வச்சுட்டு பாஸ்தாவும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா இதை செய்யறதுக்கு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. குயிக்கா செஞ்சிடலாம். இது சூடா செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் அருமையாவே இருக்கும். எல்லா சிக்கனையும் நான் இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேன். வேற ஒரு கடாயில அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. அந்த பட்டர்ல ஒரு பெரிய குழம்பு கரண்டி அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது ஒயிட் சாஸ் செய்ய போறோம். இந்த பாஸ்தாவுக்கு இந்த ஒயிட் சாஸ் தான் நல்ல ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கும். டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். அந்த பட்டர்லேயே மைதா மாவு நல்லா ரோஸ்ட் ஆயிடணும். பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுல சூடா உள்ள பாலை நல்லா கொதிக்க வச்சிருந்தேன். அதை ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அந்த பால் சேர்த்துட்டு நல்லா கெட்டி இல்லாம கலந்து விட்டுக்கோங்க. நல்ல ஒரு திக் பேட்டரா வரும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி கைவிடாம ஒரு 2 நிமிஷம் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியா வருது பாருங்க. மைதா மாவும் நல்ல பட்டர்லயே நல்லா வெந்திருக்கும். நல்ல திக்கா இருக்கு. நம்ம இன்னும் கூட பால் சேர்த்துக்கணும். நல்ல கெட்டி இல்லாம இது மாதிரி நல்லா ஃபைனா 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இன்னும் தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இந்த பால் அடி பிடிச்சிடக்கூடாது. இதுல ஒரு பச்சை மிளகாவை நான் பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். சில்லி ஃபிளாக்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன். வேற கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாஸ்தா வேக வைக்கும் போது உப்பு போட்டோம். அதனால இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இதுதான் ஒயிட் சாஸ் பேஸு. பாஸ்தாவுக்கு இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நமக்கு பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா கொதிச்சு வர நேரத்தில் நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்ல க்ரீமி டெக்ஸ்சரோட சூப்பராகவே இருக்கு பாருங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு தக்காளி கெச்சப் வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரோட சூப்பராகவே இருக்கு. இதில் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கிடுவோம். தக்காளி கெச்சப் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்க்க வேண்டாம், புளிப்பாயிரும். அதனால கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. லாஸ்ட்டு இறக்குற ஸ்டேஜில் நம்ம சீஸ் சேர்க்க போகிறோம். இதில் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். சிக்கன் நல்லா ஊற வைக்கிற நேரம் மட்டும்தான், மற்றபடி நம்ம 10 மினிட்ஸில் சூப்பராகவே செஞ்சிடலாம். லாஸ்ட்டு ஃபைனலாக இதில் நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்கோங்க. அருமையான சிக்கன் சீஸ் பாஸ்தா சூப்பராகவே குயிக்காக நம்மளே ரெடி பண்ணிடலாம். இறக்குற ஸ்டேஜில் சில்லி ஃப்ளக்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அருமையான சிக்கன் சீஸ் பாஸ்தா க்ரீமி டெக்ஸ்சரோட சூப்பராகவே இருக்குது. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். KSM பேக் ஹவுஸ் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான சீஸ் க்ரீமி சிக்கன் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.